அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தாம்பரத்துல இருக்கோங்க. இன்னைக்கு தாம்பரத்துல இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் 16159 மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மங்களூர் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல நிக்குதுங்க. நமக்கு பக்கத்திலேயே நாகர்கோவில் அந்தியோதயா நின்றுட்டு இருக்கு. இன்னும் அன்ரிசர்வ்ல லைட்ஸ் வந்து ஆன் பண்ணலங்க. இதுல நீங்க தாம்பரத்துல இருந்து மங்களூர் வரைக்கும் போறதுக்கு 275 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. நேரத்தில் வந்து சேரும். Passengers attention please. Next train to Guruvanjeri will arrive shortly on platform number 4. செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதுல நீங்க தாம்பரத்துல இருந்து மங்களூர் வரைக்கும் போறதுக்கு 290 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 480 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நிறையா பேசஞ்சர்ஸ் போட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 1285 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் ஏசி போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துல இருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 1835 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல. செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. உள்ள கர்டைன்ஸோட செம்ம சில்லுன்னு இருக்கு. நம்ம ட்ரெயின் இதுக்கு முன்னாடி சென்னை எக்மோர்ல இருந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இப்பதான் தாம்பரத்துக்கு மாத்திருக்காங்க. இது டெம்பரரியா தாங்க. எப்ப சென்னை எக்மோருக்கு மாத்துவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம மங்களூர் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. Your attention please. Kind attention to passengers. Train number 16159 Tambaram Mangalore Express will leave from platform number 9 at 23 hours 50 minutes. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் S2ங்க. S2ல 15 சைட் லோயர் கிடைச்சிருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 2 செகண்ட் சிட்டிங் கோச், 11 ஸ்லீப்பர் கோச், 2 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 960 கிலோமீட்டருங்க. மொத்தம் 19 hours 25 minutesல மங்களூர் போய் சேருது. மொத்தம் 45 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை தாம்பரத்துல இருந்து நைட்டு 11:50 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் 7:15 PM மங்களூர் சென்ட்ரல் போய் சேருதுங்க.
30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்க 8 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா நான் போய் தூங்க போறேங்க. காலையில இருந்து தான் vlog கண்டினியூ பண்ண போறேன். ஆக்சுவலா நம்ம இந்த vlogல பாத்தீங்கன்னா கேரளா ரூட்டை கவர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய எய்முங்க. காலையில நமக்கு திருச்சிராப்பள்ளியில ரேக் ரிவர்ஸ்ல இருக்கு. ஆனா எழுந்து காமிக்க முடியுமா தெரியல. காலையில தான் vlog கண்டினியூ பண்ண போறேன். செங்கல்பட்டுல இருந்து கிளம்பியாச்சுங்க. காலையில எழுந்து vlog கண்டினியூ பண்றேன். அனைவருக்கும் நல்வணக்கம். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 414 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கொடுமுடி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KMD. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோங்க. காலையில மங்களகரமா கொடுமுடியில இருந்து vlog கண்டினியூ பண்றாங்க. இங்க இருந்து கோவில் மகுடேஸ்வரர் கோவில் ஜஸ்ட் நடந்து போற தூரத்துல தான் இருக்கு. இங்க இருந்து நீங்க சூப்பரா போய் தரிசனம் பண்ணலாங்க. இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணீங்க கொடுமுடி வர்றதுக்கு. ஸ்டார்ஸ் 453 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் ED. இங்கே 10 மினிட்ஸ் பிஃபோர் அவைலபிள் வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே நமக்கு 10 மினிட்ஸ் அஃபிஷியல் ஹால்ட் இருக்கு. நம்ம ட்ரெயினை திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஹால் பண்ணிட்டு இருக்கிற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WFP7ங்க. இதுதான் நம்மளுக்கு ரேக் ரிவர்சல்ல கிடைச்சிருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஈரோடு வரதுக்கு 3 hours டைம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ட்ரெயினுக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுக்காம கரூர் மட்டும் ஸ்டாப்பிங் கொடுத்து நேராக ஈரோடு வர மாதிரி கொடுத்துருந்தா சீக்கிரமாகவே வந்துடுங்க. அப்படி வந்தால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நடுவில் இருக்கிற எங்கள் ஊருக்கு ஸ்டாப்பிங் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோம் இல்லையா, அந்த செக்ஷனில் சென்னையை கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயினும் இது மட்டும்தாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு திருச்சி, திருச்சியிலேருந்து கரூர், இல்லைனா தாம்பரத்துலேருந்து மொத்தமாக கரூர் வரைக்கும் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். நல்ல டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஈரோட்டுக்கும் நல்லா தூங்கி எழுந்து பொறுமையாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினில் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறந்த இடம் ஈரோடு சந்திப்புங்க. ஈரோட்டில் தோசை வாங்கணும். இதோடைய ப்ரைஸ் 50 rupees. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த பட்டரி டவுன். 489 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஊத்துக்குழி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு UKL. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 1 minute ஹால்ட் இருக்குங்க. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஊத்துக்குழி வெண்ணெய் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. காலையில் ஈரோட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா, தோசை நல்லா அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ட்ரெயினில் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டை ஈரோட்லேயே வாங்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பிளாக்ல இந்த ட்ரெயினுடைய முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மங்களூர் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டா பிளாகோடைய லென்த்து எங்கேயோ போயிடுங்க. ஸோ சீனிக் ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த பிளாக்ல கவர் பண்ணுவோம். Five 503 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TUP. இங்கே 8 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய கூட்டம் நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடி அந்த செகண்ட் சிட்டிக்கும் அதே போல் அண்டர் சோக்கை ஏறுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போயிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் தான் தமிழ்நாட்டுடைய ஸ்லோவஸ்ட் ட்ரெயினுங்க. மங்களூர் போகிறதுலையே இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ட்ரெயினுங்க. ஸ்டார்ஸ் 553 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CBE. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோங்க. இங்கே நமக்கு 3 minutes ஹால்ட் இருக்குங்க. சென்னை மற்றும் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு கோயம்புத்தூர் வர கூட்டம் நிறையா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இறங்கி வருதுன்னு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர ட்ரெயின்ஸ்லேயே ஸ்லோவஸ்டான ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தாங்க. கிட்டத்தட்ட 10 hours 15 minutes கோயம்புத்தூர் வரதுக்கு எடுத்துக்குதுங்க. நம்ம சென்னையில இருந்து மங்களூர் போறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. அதுல மங்களூர் மெயிலுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 485 rupees சார்ஜ் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினில் 480 rupees சார்ஜ் ஆகுது. அதுவே வெஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 490 rupees சார்ஜ் ஆகுதுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் தான் மங்களூர் போகிறதுலையே லாங்கஸ்ட் ட்ரெயினுங்க. 960 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இதுவே மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 889 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. வெஸ்ட் கோஸ்ட் மட்டும் 902 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் வந்து கோயம்புத்தூர் வந்து போத்தனூர் போவோம். அதனால கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகங்க.
559 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PTJ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு இருக்கிற 45 ஹால்ட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா நாம் கேரளாக்குள்ளே நுழைய போகிறோம். இதுக்கப்புறமா வாளையார் காட் செக்ஷன் வரும். எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக ஜாடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வா ஸ்டார்ஸ் ஆப்போசிட்டில் பாருங்க, மலையில் அப்படியே மேகம் தழுவிட்டே போகுதுங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்க, அப்படியே செம சூப்பராக இருக்குங்க காட் செக்ஷனு. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன்லேயும் ஒரு இடத்துலையும் நல்லா சீனிக்கான இடம் வரும்போது அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி நம்மளுக்கு வியூஸை சூப்பராக காமிக்கிறாங்க. பாருங்கள் என்ன அற்புதமாக இருக்குது. ஸ்டார்ஸ் வெல்கம் டு கேரளா. 609 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பாலக்காடு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PGT. இங்கே 11 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு டிவிஷன் இல்லையா, பெரிய ஸ்டேஷன். ஸோ இங்கே ஹால்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சென்னை சென்ட்ரல் பழனி பாலக்காடு வண்டி நிற்கிதுங்க. சூப்பரான ஒரு ஷாட்டு கிடச்சிது. நம்ம ட்ரெயினை 1 ஜூலை 2003 இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் இப்போது 22 இயர்ஸ் இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு விடும்போது ஈரோடு வரைக்கும் ரன் ஆச்சாங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களாம். அப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து மங்களூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களாம். ஸோ இப்போது மங்களூர் எக்ஸ்பிரஸாக ஓடிக்கிட்டு இருக்குங்க.
640 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஒட்டப்பாலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் OTP. இங்கே 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா கேரளா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய 10 அசுத்தமான ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் 7வது இடத்துல இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 6 ரயில்வே ஸ்டேஷன் இடம் பிடிச்சிருக்குங்க. அதில் முதல்ல இருக்கிறது பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இருக்கிறதுலேயே அழுக்கான ரயில்வே ஸ்டேஷன். நம்ம கூடவே அப்படியே லெஃப்ட் சைடில் வர்றது தாங்க பரதப்புழா ஆறு. அப்படியே பெரிய ஆறு, செம்ம வாட்டர் ஃப்ளோ இருக்குங்க. ஸ்டார்ஸ், வெல்கம் டு த கேட்வே ஆஃப் மலபார். 653 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஷோரனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRR. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே தான் நாம இப்போ லஞ்ச் வாங்க போறோங்க. ஷோரனூர் ஜங்ஷனில் 100 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கோம். உள்ளே போய் சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கேரளாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன்னா அது இந்த ஷோரனூர் ஜங்ஷன் தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷனாக இருக்குங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கேரளாலேருந்து வர அத்தனை வண்டியுமே இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணாதான் நார்த் கேரளாவுக்கு போக முடியுங்க. நார்த் கேரளா மட்டும் இல்லை, நார்த்துக்கே போக முடியுங்க. ஷோரனூர் ஜங்ஷனில் வாங்கின சிக்கன் பிரியாணிங்க. இதோடைய ப்ரைஸ் 100 ருபீஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே போல் திருவூர் வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறாங்க. சிக்ஸ் 98 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருவூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TIR. இங்கே 32 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸு, பீச்சு எல்லாமே இருக்குங்க. இப்போது கடற்கரையை ஒட்டி தான் நாம் அப்படியே ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஆனால் கடற்கரை தெரியாது, ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க இந்த ஊர். ஷோரனூர் ஜங்ஷனில் பிரியாணி வாங்கியிருந்தோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிரியாணிங்க. 100 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் கிரேவி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க செம்ம டேஸ்ட்டு. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. மொத்தமாக 3 ரேக் இருக்குங்க. இந்த வண்டியை மொத்தமாக தாம்பரத்தில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும், அதாவது கிளீனிங் மட்டும் தான் மங்களூரில் நடக்குதுங்க.
गाड़ी नंबर ஸ்டார்ஸ் வெல்கம் டு த டைல் சிட்டி ஆஃப் கேரளா. 730 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபெரோக் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு FK. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போ ஃபெரோக் ஸ்டேஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சாலி ஆறு வருங்க. அந்த ஆறு கேரளாவில் இருக்கிற 44 ஆறில் 4வது மிகப்பெரிய ஆறுங்க. அதை இப்போ கேப்சர் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெயினுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது, பொறுமையாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு தெரியுங்க. இருந்தாலும் இந்த ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் கட்டை வண்டி மாதிரி போகுது, மாட்டு வண்டி மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை குறை சொல்கிறாங்க. அப்படி வேகமாக போனோன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது, அதில் புக் பண்ணி போகலாங்க. இந்த வண்டியை அதுக்கு பிறகு குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இந்த வண்டி பொறுமையாக தான் போகும், அதுக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த வண்டி நிறைய இடத்துடைய கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுதுங்க. प्लेटफॉर्म नंबर 739 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோழிக்கோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CLT. இங்கே 32 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த கோழிக்கோடு தான் கேலிக்கட்டுங்க. அதாவது நம்ம மெட்ராஸ் சென்னை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல தான் இந்த ஊரும். கேரளாக்குள்ள இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. உள்ள எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. மக்கள் அப்படியே உள்ள ஏறி குவியிறாங்க. இந்த கோழிக்கோடை த சிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நிறைய மசாலா பொருட்களை வடிவம் செய்வாங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே நிறைய செஞ்சிருக்காங்க. அதனால இதுக்கு த சிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு பேருங்க. செவன் 64 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம குயிலாண்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு QLD. இங்கே 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் பெருசாக கூட்டம் இல்லைங்க. ஆனால் கோழிக்கோடில் ஏகப்பட்ட கூட்டம் நம்ம வண்டிக்கு ஏறி இருக்கு. இந்த குயிலாண்டியில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு பீச் இருக்குங்க. அதே போல் இங்கே செய்யப்பட்ட உட்டன் போட்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு புதுச்சேரி 799 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மாஹையை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு இதோடைய பேரே தான் MAHE. இங்கே நம்ம வண்டி 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த மாஹே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோடைய கண்ட்ரோலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே கேரளாக்குள்ளே மாஹேவும் ஆந்திராக்குள்ளே ஏனாமும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த ஒரு பகுதிங்க. गाड़ी संख्या 5660 कन्नूर शहर विशाखा थोड़ी ही देर में 808 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தலசேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TLY. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. தலசேரிக்கு வந்து சேர்ந்துருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் மதியானம் இந்த இடத்துக்கு வந்திருந்தா நம்ம இங்கேயே பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கலாங்க. தலசேரி பிரியாணி அவ்வளோ ஒரு ஃபேமஸுங்க கேரளாவில். ஸ்டார்ஸ் 828 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CAN. இங்கே 31 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் இருக்கிற இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஒரு டே டைம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபைன் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் மக்கள் அத்தனை பேரை ஏறுறாங்க. அதே போல் இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க.
862 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பையனூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PAY. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதாவது நம்ம முருகருக்கு இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. அது இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நிறையா ஸ்டாப்பிங்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இந்த vlog எடுத்துக்கிட்டே வராங்க. இருந்தாலும் லென்த் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன முக்கியமாக வருதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருக்கலாம். $889 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நீலேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NLE. இங்கே அது 35 மினிட்ஸ் டிலே, ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் இருக்குங்க. அந்த கோச்சில் யாருமே ஃபுல் ஸ்ட்ரெச்சு கவர் பண்ணவே முடியாது, உள்ளே ட்ராவல் பண்ணவே முடியாதுங்க. அது கேரளாக்குள்ளே வந்த பிறகு கம்ப்ளீட்டாக அன்ரிசர்வாக மாறி போகுது. அவ்வளோ ஒரு கூட்டம் அதில் ஏறுதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ரெச்சிலேருந்து இன்னொரு ஸ்ட்ரெச், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸில் போகிறவங்க மட்டும்தான் அந்த கோச்சை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கேரளாவில் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பெருசாக வெயிலே எங்கேயுமே கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சு செம சூப்பராக இருந்துச்சுங்க. அதே போல் எந்த ஷாட்டிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பங்க. அவ்வளோ ஒரு சீடிக்கான ரூட்டு சொல்கிற வார்த்தையே கிடையாதுங்க. கண்ணூர் வரைக்கும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுங்க. ஆனால் இப்போது உள்ள செம ஃப்ரீயாக இருக்குது. பெருசாக எந்த கூட்டமுமே கிடையாதுங்க.
915 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காசர்கோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KGQ. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இங்கேயும் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு. ஷோரனூர்ல இருந்து காசர்கோடு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பேக் வாட்டர்ஸ் வரும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் வரும்போது, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களால் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. அதுதான் இந்த ரூட்டுக்கு கொடுக்குற மரியாதைங்க. நம்ம ட்ரெயினில் ஸ்லீப்பரில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஷோரனூரோட மொத்த வண்டியுமே காலிங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக கேரளாக்குள்ளே இருக்கிற லோக்கல் பேசஞ்சர்ஸ் தான் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. நைன் 43 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான மஞ்சேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MJS. இங்கே நம்ம வண்டி 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீமத் ஆனந்தேஸ்வரர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. அதனால தான் இதுக்கு மஞ்சேஸ்வர் அப்படின்னு பேர். அது இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் சூப்பராக போய் தரிசனம் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு நேராக மங்களூர் சென்ட்ரல் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மொத்தமாக இருக்கிற 45 ஸ்டாப்பிங்கில் 26 ஹார்ஸ் கேரளாக்குள்ளேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெறும் 6 ஹவர்ஸ் மட்டும்தான் நைட் ட்ரெயினாக ரன் ஆகுதுங்க. மீதி இருக்கிற 13 ஹவர்ஸும் இந்த ட்ரெயின் டே டைம் ட்ரெயினாக தான் ஓடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங்கில் நம்மளுக்கு கோச் கொடுத்துருக்காங்க. அது கேரளாக்குள்ளே வந்த பிறகு அன்ரிசர்வ்டாக மாறிடுதுங்க. மஞ்சேஸ்வர்லேருந்து மங்களூர் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போது பிஃபோர் டைம்லேயே மங்களூருக்கு போய் சேர்ந்துடும்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா. 960 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான மங்களூரு சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு MAQ. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினுக்கு கேரளாக்குள்ள ஏகப்பட்ட ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதனால கேரளா மக்கள் இந்த ட்ரெயினை பயங்கரமா பயன்படுத்துறாங்க. செம்ம டிமாண்ட் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு கேரளாக்குள்ள. அதே போலங்க நீங்க சென்னையில இருந்து மங்களூர் வரதுக்கு கேரளாக்குள்ள வரும்போது பகல்ல பார்த்துட்டு வரணும், சீனிகா எல்லாத்தையுமே ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்க. செம்ம சூப்பரா ஜேர்னி பண்ணி நீங்க மங்களூருக்கு வந்து சேரலாங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.